சரிடா, எல்லாருக்கும் குட் ஈவினிங். நாங்க எங்களோட வார்ம் அப் எக்ஸாமினேஷன் சீரீஸ் இந்த ஃப்ரீ எக்ஸாம் ரைட் 25க்கும் 24க்கும் சேர்த்து தான் அந்த லிமிட் எக்ஸாமினேஷன் நடந்தது. அந்த யூனிட் லிமிட் எக்ஸாமினேஷன் டிஸ்கஷன் பார்ப்போமே. சரி, எல்லாம் ரெடியா இருக்கிறியே? ரெடியா இருக்கிறியே? ஓ ரைட். இல்ல, கிளாஸுக்கு வாராக்கள் இருப்பாங்க, என்னோட கொஞ்சம் கதைச்சு கொண்டு இருந்தா நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன். ரைட், சரியா? ஓகே ஓகே சரி சரி. எல்லாரும் எக்ஸாம் பேப்பர் செஞ்சாக்கள் இருப்பாங்க, செஞ்சாக்கள் எல்லாரும் இருப்பாங்க. எக்ஸாம் செஞ்சிருப்பீங்க எல்லாரும். ஒருக்கா கேள்விக்கு ஒருக்கா போவோமே. எடுத்துக்கோள் பேப்பர், ஒருக்கா பிரிண்ட் எடுக்கணும்டா, பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோள். ரைட், பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோள். ரைட், ஓகே. கேள்வியை பார்ப்போம். சரியா? கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி லிமிட் extends to pi by 2 1 minus sin x அதன் கீழ் pi by 2 minus x முழுவதும் வர்க்கம். உனக்கு அதுக்கு முதல்ல ஒன்று சொல்லணும். ரைட், கவனி, இந்த லிமிட் என்ற பாடம் நீ படிச்சிருப்பாய். ரைட், மெயினா 25 பெரும்பாலும் வருவாங்க, ரிப்பீட் கூட வர மாட்டாங்க, சில பேர் இருப்பாங்க. ஓகே, கவனி, இந்த லிமிட் எங்களோட நுண்கணிதம் என்ற ஒரு பாடம் இருக்கு. ரைட் தானே? கல்குலஸுக்கு தான் இதெல்லாம் வருது. ஓகே, அந்த நுண்கணிதத்துக்குள்ள நான் பேசிக்கா இன்ட்ரடக்ஷன் ஒன்று சொல்றேன். கவனி. ரைட், அந்த நுண்கணிதத்துக்குள்ள நுண்கணிதம் கல்குலஸ் சொல்ற அந்த நுண்கணிதத்துக்குள்ள பேசிக்கா நாங்க முதலாவதா அடிப்படையா படிக்கிறது லிமிட். சரியா? அடிப்படையா நாங்க படிக்கிறது லிமிட், எல்லைகள் என்று சொல்லுவோம். சரியா? ஓகே, லிமிட் படிப்போம். இரண்டாவது, அந்த நுண்கணிதம் சம்பந்தமான எங்களோட அறிவை மேம்படுத்துறதுக்கு வகையீடு ஒன்று படிப்போம். வகையீடு சில பேர் படிச்சிருப்பீங்க, சில பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. வகையீடு படிப்பீங்க. அடே, நான் ஒன்று சொல்லுறேன் வடிவா 24 வச்சிருந்தாலும் இது கேட்டா உண்மையா முக்கியம். நீ ஒரு அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன் மேத்ஸ் எக்ஸாம்ல ஒரு நல்ல ஸ்கோர் பேணணும், ஒரு A லெவல் ஒரு B லெவல் பேணணும் என்றால் கட்டாயம் நுண்கணிதம் படிச்சே தீரும். கட்டாயம் நுண்கணிதம் என்ன செய்யணும்? படிச்சே தீரும். படிக்காட்டி வேஸ்ட். ரைட், ஓகே. ஏன்னு சொல்றேன்னா, நுண்கணிதம் படிச்சா தாண்டா மெயின் 2 கேள்வி இருக்கு. பெரிய கேள்வி 2 இருக்குடா. பெரிய கேள்வி 2, அந்த பெரிய கேள்வி 2 எடுக்கணுமே. 150 மார்க்ஸ் இல்லே. 150 300 இல்லே. பெரிய ஒரு மார்க்ஸ் இல்லே. ஏ பாட்டுக்கும் தருது இல்லே. அப்ப அது ஒரு பெரிய பார்ட். அப்ப நாங்க அது என்ன செய்வோம்? வடிவா படிப்போம். இப்ப கன பேர் ரிப்பீட் பச்சு எல்லாம் வந்தவர்கள் கேட்டவைகள், சில பேர் கேட்க முடியாத ரிசல்ட்ஸ். அப்ப அவையே கேட்டேன். அவை நான் சொன்னான், என்ன பாடம் படிச்சு நீங்க முன்னோர? நான் சொன்ன பாடம் நீ படிக்க வேண்டியது மிச்ச ஒரு பாடம் இல்ல, நுண்கணிதமும் திரிகோண கணிதமும் படிச்சியண்டா ஐயோ நீ பிக்கு போவ. அதோட சின்ன சின்ன பாடம் படிச்சா எங்க போவ? பிக்கு போவ. அதை நான் ரிப்பீட் பட்ச் கிளாஸ்ல அதை பற்றி சொல்றேன். அப்ப நான் அதான் சொல்றேன், வகையீடு மிக மிக முக்கியம். படிச்சிருக்க மாட்டாய், இது ஓஎல்ல இல்ல நுண்கணிதம் என்றது, இப்பதான் புதுசா படிப்பாய். அடே, வகையீடு படிச்சுட்டு அடுத்ததான் நாங்க படிப்போம் வகையீட்டின் பிரயோகம். வகையீட்டின் என்ன? பிரயோகம். வகையிட பிரயோகிக்கிறது, பிரயோகம். வகையீட்டின் பிரயோகம். மற்றது சேர்மார் எல்லாரும் வகையீடு படிப்பிச்ச உடனே தொகையீடு படிப்பிக்க மாட்டின. ஏன்? சைன வகையிட்டா கொஸ், கொஸ்ஸ வகையிட்டா மைனஸ் சைன். ஆனா இங்க மாறி இருக்கு, சைன தொகையிட்டா மைனஸ் கொஸ், கொஸ்ஸ தொகையிட்டா சைன். எல்லாம் குழப்பம், எல்லாம் குழம்பு சாம்பாரா போயிடும். அப்ப என்ன செய்ய மாட்டினம்? வகையீடு படிப்பிச்ச உடனே என்ன செய்ய மாட்டினம்? தொகையீடு படிப்பிக்க மாட்டினம். அப்ப வகையீடு படிச்சாதான் என்ன செய்யும்? தொகையீடு விளங்கும். வகையீடு படிக்காம தொகையீடு படிக்கலாம். சரியோ? வகையீடு படிச்சாதான் என்ன செய்யும்? தொகையீடு விளங்கும். அடுத்ததா தொகையீடு படிப்பான், தொகையீட்டின் பிரயோகம் படிப்போம்.
மார்க்ஸ் கால்குலேஷன் சொல்லத்தானே வேணும், இல்ல நீ கோவிச்சிடுவாயில்லோ நான் சொல்றேன். சரியோ? இந்த லிமிட் எங்கள்ட்ட கிளாஸ்க்கு வராங்களுக்கு இதெல்லாம் முதல் இன்ட்ரடக்ஷன்ல சொல்லி இருக்கு, ரைட்? இந்த லிமிட் 25 மார்க்ஸுக்குரியதா, சரியோ? 25 மார்க்ஸுக்குரியது. இதே பாட்டு வரக்கூடியது. வகையீடு பாஸ் பேப்பருக்கு வார இல்லை, ஆனா அடிப்படை அதுதான், வலது கை அவர். சரியோ? வகையீட்டின் பிரயோகம் ஒரு ஏற்பாட்கேள்வியாகவும் வரும், அது 25 மார்க்ஸ். ஒரு பி பார்ட் தனி கேள்வி 150 மார்க்ஸ். சரியோ? தொகையீடு ஒரு பி பார்ட் தனி கேள்வி 150 மார்க்ஸ். ஒரு தொகையீட்டின் பிரயோகம் ஒரு ஏ பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு தனி கேள்வி 25 மார்க்ஸ். மொத்தமா கூட்டருக்கா 150 150 300 300 350 375 மார்க்ஸ். அடே ஒரு பியோர்ல 1000த்துல 375 ஒரு பெரிய ஒரு மார்க்ஸோ இல்லையோ? பெரிய ஒரு மார்க்ஸோ இல்லையோ? கதையன் சொல்லேன், பெரிய ஒரு மார்க்ஸோ இல்லையோ? பெரிய ஒரு மார்க்ஸ். அப்ப இவர் இழந்தா எங்களுக்கு மேக்ஸ்ல எடுக்கலாமோ? எடுக்கல. பி எடுக்கலாமோ? இல்ல. சரியோ? ஓகே, இதெல்லாம் படிக்கும். சரியோ? ஆனா ஈஸியான பாடங்கள் எல்லாம் இருக்கு, எல்லாம் படிப்போம். சில செமினார் போடுவேன். சரி, உங்களுக்கு தாயம் படிக்க ஆசையும் மெட்டாக்கள் எங்களோட கிளாஸ்ல வராங்க தெரியும். தாயம் படிக்க மெட்டாக்களுக்கு ஆசையும், தாயம் படிப்போமே. பின்னான் பாடம் ஒரு செமினார் ஃப்ரீயான்னு போட்டு செய்வோமே தாயம். மெட்டாக்கள் ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க என்னப்பா எங்களுக்கு. மெட்டாக்கள் பாப்பேன், நான் பாப்பேன். சொல்லலாம் ஓமா இல்லையா? நான் படிப்போம், பின்னான் பாடம் படிப்போம். 150 அது இது இத்தனை 70 மார்க்ஸுக்கு வரும். ஈஸியா எடுத்து ஈஸியா எடுப்பான், ஈஸியா எடுக்கலாம். 70 மார்க்ஸ் ஈஸியா அப்படியே அப்படியே பிடிச்சு கொண்டு வரணும், ரைட்? அப்படியே பிடிச்சு கொண்டு வரணும். அடுத்து தொடர்பலன் இருக்கு, அப்படியே பிடிச்சு கொண்டு வரணும். அதெல்லாம் அதான் இப்ப ரிப்பீட் வச்சுக்காதான் படிப்பிக்கிறோம். ஈஸியா மார்க்ஸ் எடுக்கணும், அதான் எங்கட லோகோட ஈஸி டு ஸ்டடி மேத்ஸ், ரைட்? ஓகே, காணி இந்த கேள்விக்கு நேர போகும், ரைட்? மற்றது மாணவனே, உனக்கு லிமிட்ல எந்த ஒரு கேள்வி செய்ய போறேன் ஒரு சின்ன ஐடியா சொல்லு. கேள்வி உடைக்க இயலாதா? இந்த ஐடியா எங்கேயாவது நீ உடன்புணரிய பாவிக்கலாம். உடன்புணரை கட்டாயம் பாவிக்க வேண்டி வரும், ரைட்? செய்வன் கட்டாயம் செய்வன், ரைட்? செய்யறதுக்கு இருக்கிறேன் மேக்ஸிமம் ட்ரை இதெல்லாம் ஷேர் பண்ணணும், ரைட்? லிங்க்ஸ் ஷேர் பண்ணணும், ரைட்? ஓகே, ஷேர் பண்ண, ரைட்? ஓகே. கேள்வி நான் சொல்றேன் என்னண்டா, இந்த லிமிட் கேள்வியை நீ உடைக்க போறாய், எங்க வச்சு உடைப்போம்? ஆளை ஸ்பொட்டா உடைப்போம். எங்க உடைக்கலாம் அவங்க சொல்லுங்க. உடன்புணரியால கேள்விய உடைக்கலாம். மற்றது ஒண்டையும் கொசையும் கண்டால் ஒண்ட கட் பண்ணக்கூடிய மாதிரி கொசை என்னத்து செய்யணும்? அரைக்கோணத்துல போடணும், அப்படி செய்யலாம். மற்றது பெரும்பாலும் அந்த உடன்புணரி தான் பாவிப்போம். மெயினா நாங்க பாவிக்க வேண்டிய தியரங்கள் நாங்க படிச்சிருக்கிறோம். லிமிட் சைன் எக்ஸ் இன் கீழ் எக்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு 0 எல்லாம் படிச்சிருக்கோம். அதான் மெயினா வரும். அவர் வராத பாஸ் பேப்பரே இல்ல, வராத பாஸ் பேப்பரே இல்ல. நீ கேள்வி உடைக்கணும்டா மெயினா உடன்முறைக்கு போயிட்டோம், ரைட்? அதான் உடைக்கிற ஒரு வழி, ரைட்? சரி, நான் வளமையா கேள்வி கேட்கறது என்னுடைய வழக்கம், ரைட்? கேள்வியை கேட்டு செய்யறது என்னுடைய வழக்கம். என்னோட கோஆர்டினேஷன் தான் கிளாஸ் போடுறது, கிளாஸ்ல வராங்களுக்கு தெரியும். அப்ப நான் கேள்வி கேட்பேன்டா, ஆனா கேள்வி கேட்கறேன்னு லீவ் ஆகுது. உன்னால இயன்ற அளவு என்னோட இப்ப கேள்வி கேட்பேன், இப்படி என்ன இப்படி என்ன இயலமானவரை சொல்லு. சொல்லாட்டி தெரியாட்டி என்னடா, தெரியாட்டி தெரியாதானே, தெரியாது சொல்லு, நான் சொல்லித்தாரேன், ரைட்டா? வேந்தன ஐயோ இவ்வளவு பேருக்கு முன்னால அப்படி வேண்டாம், ரைட்? சரி, ஓகே. நான் இந்த கேள்வியை ட்ரை பண்றதுக்கு
நான் ஒரு ஆளை கூப்பிடுறேன் ரைட். இப்ப இந்த கதை கதைச்சா நல்ல ரைட். கதைச்சவருக்கு ட்ரை பண்ணி கொண்டு போவோம். இயலாட்டி நான் செய்யறேன் ரைட். டெரோன் ரைட். DIRHON டெரோஷன். ட்ரை பண்ணுவோம் இதை கேள்வி. ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுவோமே. சரி நானே ட்ரை பண்ணுறேன் ரைட். சரி கவனி. சரி கேள்வியை பார் வடிவப்பார் வடிவப்பார். 1 சய sin x into π/2 - x முழுவதிலே வர்க்கம் ரைட். நான் சொன்னான் மெயினா எதுக்கு உடையன்னு சொன்னான் உடன்புணரிய பாகம். அதுக்கு முதல்ல உனக்கு உடன்புணரிய என்னன்னு தெரியும் தானே, சில பேர் தெரியாம இருப்பான். பரவாயில்லான்னு சொல்லித்தார். உடன்புணரிய என்ன வாங்கினே A+B இருக்கு. அதே ஆக்களா இருக்கணும், சகோதரம் ஒன்றா இருக்கணும், பட் ஆணும் பெண்ணுமா இருக்கும். இவர் மைனஸா இருந்தா இவர் பிளஸ் இருந்தா இவர் மைனஸா இருக்கும் ரைட். ஓகே. இப்ப A - B உடன்மறை A+B ஆக்கள் ஒன்றா இருக்கும். அவற்றை உடன்முறை நான் கேள்வி உடைக்க போறேன். உடன்முறையை பார்க்கணும். மேல பாக்குறேன் எங்கேயோ 1 - அப்படி இப்படி இருக்கிறார். அப்ப அவற்றை உடன்முறையால் இருக்கா மேலையும் பெருக்கி பார்க்க போறேன். அதே நேரம் என்ன செய்யணும், கீழையும் பெருக்கணும். ஏன் நான் மேலையும் பெருக்கணும் கீழையும் பெருக்கணும், அதே அலை இல்லாமல் ஆக்குற மாதிரி. மேல பெருக்கினா கீழையும் பெருக்கணும். அப்ப பின்னத்தை இல்லாம ஒரு ஆளை எக்ஸ்ட்ராவா கூட்டிட்டோம், 2 கூட்டிட்டோம்டா கூட்டின 2 இல்லாமலாக்க என்ன செய்யணும், 2 கழிக்கிறோம். அதே மாதிரி தான் இது. சரியா, உடன்முறைக்கலாம். என்ன செய்வோம், 1 - sin x 1 - sin x உடன்முறை 1 + sin x. அவரால் மேலையும் பெருக்கிறேன் அதே நேரம் கீழையும் பெருக்கிறேன். ஓகே, பெருக்கிறேன் வடிவாப்ப 1 - sin x into 1 + sin x. அதன் கீழ் π/2 - x முழுவதின் வர்க்கம். மேலே ஏதால பெருக்கினான் 1 + sin x ஆல மேல பெருக்கிட்டேன். அதையால என்ன செய்யறேன், கீழையும் பெருக்கிறேன். சரியோ, ஓகே. லிமிட் x tends to π/2 x tends to π/2. அடே நான் சொன்னா நமக்கு ஓஎல் தெரிஞ்சிருக்கும். ஓஎல் எல்லாம் சிம்பிள் ரைட். காண் அடே A - B அதே யார் ஒன்று ஒன்று sin x A - B A+B என்ன போடலாம், A² - B². A² - B². ஒன்னுண்ட வர்க்கம் ஒன்று sin வர்க்கம் x இன் கீழ் π/2 - x whole thing squared into 1 + sin x. உனக்கு நான் படிப்பிக்கைக்கு முதலே சொன்னான், இந்த பிளஸ்கள் வந்தா அவை எங்களுக்கு கரைச்சல் தர மாட்டேன். அவை என்ன செய்ய மாட்டேன், கரைச்சலே தர மாட்டேன், அமைதியா போயிருவேன். அப்ப பிளஸ் ஆவார உங்களுக்கு பாசிட்டிவ் என்ன கரைச்சல் தர மாட்டேன். அப்ப என்ன செய்யலாம், அவரை தனியா எடுத்து என்ன செய்வோம், லிமிட்ட போட்டு அடிச்சு புடிச்சு கலைச்சு ரைட். ஓகே. மேல ஒரு ஆள் வாய்ப்பாடு தெரிகிறார், திரியோண கணிதத்துல கண்ணால கண்ட வாய்ப்பாடு. என்ன தெரிகிறார், லிமிட் x tends to π/2 ஆக 1 சய sin வர்க்கம் 1 சய sin வர்க்கத்தை என்னன்னு போடலாம், cos வர்க்கம் என்று போடலாம். cos வர்க்கம் x இன் கீழ் நான் சொன்னான் இவர் பிளஸ் தாரவர் உங்களுக்கு கரைச்சலே தரமாட்டார், கரைச்சலே தரமாட்டார் என்ற அவரை தனியா எடுத்து லிமிட்ட போட போறேன். π/2 - x முழுவதின் வர்க்கம் தர தனியா எடுத்து லிமிட்ட போட போறேன். லிமிட் அங்க இடம் இல்லாதபடியா கீழே எழுதும். லிமிட் x tends to π/2 ஆக 1 இன் கீழ் 1 + sin x. சரி, உனக்கு சிலவர் தேற்றம் தெரிஞ்சிருக்கா லிமிட்ல. அடே லிமிட்டுக்குள்ள பெருக்கமா அதற்கு அழகி காட்டு. அடே லிமிட்டுக்குள்ள கூட்டலா இருந்தா தனித்தனியா லிமிட் எடுக்கலாம். fx + gx இருக்குது, தனித்தனியா என்ன செய்யலாம், லிமிட் எடுக்கலாம். fx-க்கு தனியா லிமிட் எடுக்கலாம், gx-க்கு தனியா லிமிட் எடுக்கலாம். எல்லாம் கூட்டல் கழித்தல் பிளஸ் ஓ மைனஸ்.
அடே ஒரு லிமிட்டுக்குள்ள பெருக்கலா இருக்கண்டா தனித்தனியா லிமிட் எடுக்கலாம். அடே ஒரு லிமிட்டுக்குள்ள பிரித்தலா இருக்கண்டா தனித்தனியா லிமிட் எடுக்கலாம். இந்த சில கண்டிஷன் மாதிரி இந்த தொகையீடு வகையீடு படிக்க நீங்க படிப்பீங்க. அப்ப பாருங்க பேர் சொல்லித்தாரேன். அதுல இருக்கிற கண்டிஷன் ஒரு நுண்கணத்துல ஒரே கண்டிஷன் திருப்பி திருப்பி வருவீங்க. மற்றது மாணவனே ஒரு ஒரு மாறிலி லிமிட்டுக்குள்ள இருந்தா அந்த மாறிலி என்ன செய்யலாம்? உனக்கு தூக்கலாம். வளமையா படிக்கிற தேய்ச்சல் தான். சரி, ஓகே, அவருக்கு தனியா லிமிட் எடுக்க போறேன். ஓகே, சரி, அவரை தனியா லிமிட் எடுத்து பரமானம் போடலாம். எனக்கு இதுக்கு ஐடியா சொல்லு. எனக்கு ஐடியா தெரியல, நீ தான் சொல்லுவோம். நான் கேட்கிறார் சொல்லுவோம். இது ஈஸியா கண்ணால பாரு, கணித கண்களால பாரு. கணித கண்களால பாத்தீங்க ஐடியா டக்கு வரும். ரைட், நான் ஒரு தேய்ச்சம் மட்டும் படிச்சுட்டு இருக்கிறேன். சைன் எக்ஸ் வந்தா கீழே என்ன வரும்? எக்ஸ் வரும். அப்போஸ்தவையோ இல்ல, அவர் என்னத்துக்கு மாத்தணும்? சைனுக்கு மாத்தணும். சரி, அவர் என்னன்னு சைனுக்கு மாத்தலாம். எனக்கு யாரு சொல்லுவாங்கண்டா மாதுளன்னு சொல்லுங்க. sin π/2 minus x முழுவதும் மேற்கொண்டு போடலாம். அது திருவோணத்துல ஒன்று படிப்போம். கவனி எல்லாரும் கவனியா. அடே கோஸ் வர்க்கம் எக்ஸ திருவோணத்துல இப்ப நான் 26 படிக்கிறேன். கோஸ் எக்ஸ் முழுவதுண்ட வர்க்கம் போடல. அடே இந்த வர்க்கத்தை உள்ளுக்கா போடுறான், அந்த வர்க்கத்தை வழியால போடுறோம், எல்லாம் போடுறான். அப்ப அவர் என்ன செய்யலாம்? லிமிட் x tends to π/2 ஆக cos x முழுவதும், நான் சின்ன பிள்ளைக்கு எழுதி காட்டுற மாதிரி எழுதி காட்டுறேன்னா ஃபர்ஸ்ட் டைம் படியா நான் நேரம் போட்டு விட்டுறேன்னா முழுவதுண்ட வர்க்கம், அதன் கீழ் π/2 மைனஸ் எக்ஸ் முழுவதுண்ட வர்க்கம். நான் சொன்னேன் இவருக்கு லிமிட் போடலாம். போடலாம். அவருக்கு லிமிட்ட போட கவனி. எக்ஸுக்கு π/2 போடு. sin π/2 என்ன பரிமாணம் சொல்லுங்க? sin π/2 ஒன்றின் கீழ் 1/2 2. அப்ப அரை என்று வரும். அந்த அரை என்னடா? மாறிலி. மாறிலி என்ன செய்யலாம்? அடே லிமிட்டுக்கு முன்னால தூக்கி போடு. போட்டுட்டான். லிமிட் x tends to π/2 ஆக நான் சொன்னால் நாங்க என்ன தேற்றம் படிச்சாங்க? sin x மேல வந்தா கீழே யாரு வரும்? x வரும். மேல sin x வரும், கீழே பாக்குறேன் π/2 மைனஸ் எக்ஸ். அடே கீழே x வந்தா மேல என்ன வரும்? சைனோட அந்த x வரும். அப்படி போ sin சிலதுக்கு விளங்க கொஞ்சம் போடு பாருங்க. திருப்பி π/2 மைனஸ் எக்ஸ் முழுவதுண்ட வர்க்கம். அடே என்ன சொல்றேன்டா, மேல சைன் எக்ஸ் இருந்தா இல்ல கீழே எக்ஸ் வரும். அடே கீழே எக்ஸ் மாதிரி இவர் இருக்கிறார், அதுக்கு பல சைன் தானே வரும். அவரை தூக்கி மேல சுருக்கிப்பா. sin 90 மைனஸ் தீட்டா cos தீட்டா வந்துட்டாரு. வந்துட்டேன். அதன் கீழ் π/2 மைனஸ் எக்ஸ் முழுவதுண்ட வர்க்கம். அடே நாங்கள் ஒன்று படிச்சிருக்கிறோம். எழுதுறேன். மேலையும் வர்க்கம் கீழையும் வர்க்கம் இருந்தால் அவர் என்ன செய்யலாம்? அடே லிமிட்டுக்கும் சேர்த்து வர்க்கம் போடலாம். லிமிட்டுக்கும் சேர்த்து அப்படி படிச்சிருக்கலாம் இல்ல? படிச்சிருக்கலாம். லிமிட் x tends to π/2 sin π/2 minus x in கீழ் π/2 minus x sin x in கீழ் x x tends to பூஜ்ஜியமாக x பூஜ்ஜியத்துக்கு போகும். அப்ப π/2 minus x tends to 0. x பூஜ்ஜியம். x π/2 π/2 minus π/2 பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்துக்கு போகும். π/2 minus x என்ன செய்யணும்? பூஜ்ஜியத்துக்கு போகணும். போட்டாச்சு. அதான் அடே மேலேயும் வர்க்கம் கீழேயும் வர்க்கம் உண்டா, அவரை லிமிட்டுக்கும் சேர்த்து என்ன செய்யலாம்? வர்க்கத்தை போடலாம். அரை தர
sin theta angle theta theta tends to 0 ஆக 1 1 under squared 1 அப்ப அரே என்று வரும். அப்படி உனக்கு வெல் கிளியரா விளங்கிட்டுதா என்ன மாதிரி செஞ்சுட்டு சட்ல போட்டுக்கோள் விளங்கினா டவுட் உண்டாக்குள். அண்ணா அந்த கொசெக்ஸ் என்றது எப்படின்னா சைனா மாறிடுச்சு. இதே என்னன்னு சைனா மாறினதா இந்த கவனி. அடே நாங்கள் தேற்றத்துல என்ன படிச்சிருக்கிறோம் சும்மா இதுக்கு சும்மா ஒரு லிமிட்ட போட்டுப்பேன். sin pi by 2 போடுறேன். எக்ஸுக்கு pi by 2 தானே போடுறேன். pi by 2 கொண்டு போய் போடுறேன். pi by 2 போட்டா cos pi by 2 என்னடா cos pi by 2 பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தைங்கள் பூஜ்ஜியம் மட்டும் வருது. பூஜ்ஜியத்தைங்கள் பூஜ்ஜியம் வந்தா அது என்ன தேரா வடிவம் வந்தா விடுவோமா இல்ல அது வேற வழியாத்தான் செய்யும். அப்படியே வேற வழியா செய்யணும்னா நான் யோசிக்கிறேன் என்னென்றால் மேல கொஸ் இருக்குது ஆனா கீழே பை பை 2 மைனஸ் எக்ஸ் இருக்குது. நாங்க தேற்றம் என்னத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். தேற்றம் என்றது நாங்க எது பயன்படுத்துறாங்க அதான் நான் முதலாவது தொடக்கத்திலே சொன்னான். உடன்முறையால பெருக்கி கேள்வி உடைச்சிட்டு என்ன தேற்றம் பயன்படுத்துவோம்னு சொன்னான். லிமிட் sin theta angle theta theta tends to 0 கொண்டு போறோம். அந்த தேற்றம் தானே பயன்படுத்தணும் என்றால் கீழே எக்ஸ் மாதிரி இவர் இருக்கிறார். மேல என்ன வரணும் sin x x மாதிரி ஒரு தீட்டா மாதிரி இருக்காருண்டா மேல என்ன வரணும் sin theta வரணும். sin theta angle theta தானே அப்ப போட்டு பாக்குறேன் sin theta மாதிரி இவர் தூக்கி போடுறேன். பேரு பாக்குறேன் sin 90 minus theta cos theta வந்துட்டார். அடுத்த ஸ்டெப் நீ ப்ரொசீட் பண்ணி இவ்வளவு முடிவெடுக்கலாம். விளங்கிட்டுதா என்னென்ன எடுத்து நான் கேட்ட தம்பி விளங்கிட்டோட ஆமாண்ணா. ஓகே எழுதிக்கொள். சரியா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்ன தொடர்பு 07697737335. இதாண்டா இந்த வாட்ஸ்அப் இலக்கமா. ஓகே தேங்க்யூ ரைட் இதோட இதுல என்ன தொடர்பு கொள்ளலாமா. சரியா ஓகே 07697737335. சரி எழுதிட்டீங்களோட அழிக்கவா அழிக்கிறேன் என்ன. மார்க்ஸ் ஓகே அனுப்பினாங்க கொஞ்சம் எல்லாரும் அனுப்பினாங்களா அனுப்பிட்டு ஆனா இருக்கிறாங்க 80-90 பேர் இருக்கிறாங்க. நான் என்ன செய்வேன்னா அடுத்து ரெக்கார்டிங் கொடுத்தா அதுதான் ஏதோ ஒன்று இருக்கும் ரைட் ஏதோ ஒன்று இருக்குவேன். நான் படிச்ச சைட்டை படிச்ச குரூப் வந்ததால நானும் அதே செய்வேன் ரைட் ஓகேயா. நெக்கட்டு ஃப்ரீ ஹேண்ட் செய்யக்க எல்லாரும் செய்யணும் ரைட் ஓகே. சரிடா ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி லிமிட் theta tends to 0 ஆக sec theta minus 1 அதன் கீழ் tan வர்க்கம் theta. சரி
ஓகே, ஒரு கேள்விக்கு கூப்பிடுவோமா? சரி, யார் இதுக்கு விட சொல்ல ஆர்வத்தோட இருக்கிற கையை வைத்து பார்ப்போம். சரி, நிருஷன் கதவா? நிருஷன், நிஷான், நிருஷன் கதைக்கிறியா? வெயிட் பண்ணு ரைட். ஓகே, என்ன செய்யலாம் சொல்லுதா? எல்லாத்தையும் வந்து சைன் கோஸுக்கு மாற்றணும். அரை வருதா? விளங்கில விட விட விடாதான். சரி, நிஷானோ அது சொல்லுவா, என்ன செய்யலாம்டா? சைன் கோஸுக்கு மாற்றணும். எல்லாத்தையும் சைன் கோஸுக்கு மாற்ற போறாய். ரைட், ஓகே, சைன் கோஸுக்கு மாற்றுறார். ஏன் மேல செக்குல இருக்கிறார், கீழே இருக்கிறவரை செக்குக்கு மாத்த அப்படி யோசிக்கிறியா? யாரா யோசிச்சாங்களா அப்படி? அண்ணா உடனே போட்டு செக் வர்க்கம் -1 எடுத்துட்டு அதை டேன் வர்க்கம் மட்டும் போட்டுட்டு கீழே மேலே பட்டு படமா பண்ண விதமா செய்யலாம். ஆனா நாங்கள் அந்த நுட்பத்தை பாவிப்போம். அந்த நுட்பம் என்னண்டா, வடிவா யோசிக்கும், வடிவா கேள்வியை பார்த்து பாக்கிக்க அப்படி பார்க்கணும். கணித கண்களா நோக்கணும். இங்க வேற கண்களா நோக்கினா வேற மாதிரி தான் கிடக்குற. அந்த செய்ய வழியா பாரு. இவர் செக்டிட்டால இருக்கிறார், கீழே பாக்குற டேன் வர்க்கத்துல இருக்குது. செக்குக்கும் டேனுக்கும் ஒரு தொடர்பு படிச்சனாங்க. பேந்தின்னத்துக்கு அவர் இருப்பான், அவர் என்ன செய்யணும்? ஒரு தொடர்புக்கு மாற்றும். sec square theta is equal to என்னண்டு 1 plus tan வர்க்கம் theta. கீழே யார் இருக்கிறார்? tan வர்க்கம் இருக்கிறார். tan வர்க்கத்தை எழுவாயா? tan வர்க்கத்தை அவன் சொன்னாலும் போகலாம், சைன் கோஸுக்கு மாட்டியும் போகலாம். ரைட், tan வர்க்கத்துக்கு எழுவாயாக்கு. அப்ப செக் வர்க்கம் தீட்டா -1. சரி, அவருக்கான இவரை பார்த்து பிரதி இடவா? பிரதி இடுவா. லிமிட் theta tends to 0 sec theta -1 இன் கீழ் tan வர்க்கம் தீட்டாக்கு பதிலா sec வர்க்கம் தீட்டா சய உண்டு. இஞ்ச கவனம். லிமிட் theta tends to 0 sec theta -1 இன் கீழ். அடே அப்பா, இங்க கவனி, இவர் யாரு மாதிரி இருக்கிறார்? ஏ வர்க்கம் சய பி வர்க்கம். ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் இருந்தால் அவரை நாங்கள் என்னென்று எழுதலாம்? ஒருக்கா கூட்டி எழுதலாம், ஒருக்கா கழிச்சு எழுதலாம். அவரைத்தான் இங்க செய்ய போறேன். செக் வர்க்கம் தீட்டா ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் ஒருக்கா கூட்டி எழுதுறேன், ஒரே ஒருக்கா கழிச்சு எழுதுறேன். சரியா? ஓகே, இந்த செக் தீட்டா -1 இந்த செக் தீட்டா -1 என்ன செஞ்சிடும்? ஓடி 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 போயிடும். கீழே லிமிட் theta tends to 0 ஆக 1/1 plus sec theta ரெண்டு பேர். சரியோ? ஓகே. அடே, பிரச்சனையானவர் ஓடி போட்டார். அடுத்த நிமிஷம் என்ன சொன்னான்? பிளஸ் வந்தா பிரச்சனையும் வராது. ஆனா பிரச்சனையான என்ன செஞ்சிட்டார்? ஓடி போட்டார். அடுத்த நிமிஷம் என்ன செய்யணும்? லிமிட்ட போடுவோம், போட்டு பாப்பம். தீட்டாக்கு என்ன போடுவோம்? 0 போடுவோம். 1 சக
செக் பூஜ்ஜியம். செக்க வந்து 1/cos போடலாம். 1/cos θ ഉണ്ട്. θ cos പൂജ്യം ഉണ്ട്. ഉണ്ടെങ്കിൽ ഉണ്ട് ഉണ്ട്. ഉണ്ട് സഹ ഉണ്ട്. ചെണ്ട്. டாக்டருக்கா என்ன சொல்றேன்? செக் தீட்டாவை 1/cos θ போடலாம். ரைட்? தீட்டாக்கு பூஜ்ஜியத்தை போடணும். ஒன்றின் கீழ் ஒன்று சக ஒன்றின் கீழ் cos பூஜ்ஜியம். cos பூஜ்ஜியம் ഉണ്ട്. உണ്ടെങ്കിൽ ഉണ്ട് ഉണ്ട്. ഉണ്ട് சக ഉണ്ട്. ചെண்டு. சரியோ? விளங்கிட்டுதா? அண்ணா சொல்றா. ஒன்றின் கீழ் கொஸ்திட்டானா அதை எழுதி காட்ட தேவையா அண்ணா? இல்லையா? இல்ல இல்ல இல்லையா இல்ல. வழி காட்ட தேவையா? வழி காட்ட. அடுத்த பிள்ளைகள் இந்த இருக்க ஸ்டெப்புகளை சிலது பாய வேண்டாம், பாய வேண்டாம், இயலுமான அளவு செஞ்சுட்டு போகும். சரியா? இதுக்கு அங்க மாத்த தேவையில்லை. என்ன பிள்ளைகள் எங்க மார்க்ஸ் கிடைப்பான்னு எங்களுக்கு தெரியாது. மார்க்ஸ குறைய விட்டுறாரு, மார்க்ஸ விட்டுறாரு, பிடிச்சு எடுத்துரும். ரைட்? பிடிச்சு எடுத்துரும், மார்க்ஸ விட்டுறாரு. சரியா? வடிவா படி, சும்மா விளையாடாத. இனி பெரிய பெரிய பாடங்கள்லாம் வந்துச்சு. சரியோ? நினைக்கிறேன் பெருசா ஃபுல் எக்ஸாம் செய்ய வரையில 1-2 பேரை தவிர 25 அதுவும் டிஸ்கஷன் செய்யணும். டிஸ்கஷன் எல்லாம் நான் எடுத்த முடிவின்படி ஜூம்ல தான் செய்வோம் இருக்கிறேன். ஏன்னா எனக்கும் அதான் நல்ல வீடியோ உண்டா வாங்கும் அப்படி என்ன நான் இந்த பாடல அப்படியே போவேன். நான் எங்கேயோ போவேன், எக்ஸ்பிரஸ்ல நான் எங்கேயோ போவேன், நீ எங்கேயோ போவ, அப்படி கொண்டு போறாங்க. இதண்டா கதைச்சு கேள்விய கேட்டு அப்படி இப்படி போகலாம். ஜாயின் ஆகி எவ்வளவு பேரும் ஜாயின் ஆகினே காணும் எனக்கு. அதான் இருக்கிறாங்க எத்தனை பேர் எல்லாம் பார்த்துட்டு தானே. எல்லாம் ரிமூவ் ஓடு. படிக்கிறவன் மட்டும் இரு. ரைட்? படிக்கிறவன் மட்டும் இரு. எனக்கு அவ்வளவு பேரும் இருந்தா காணும். சரியா? இப்படி நாங்கள் இருக்க நாங்கள் நான் வந்து கணக்கேளி செஞ்சு வந்துடுறோம்லடா. சரியா? என்ன எங்கட ஆசிரியர் தான் பேர் சொல்லுவேன். நான் படிச்சது ஜாஃப்னா ரவிஸ்டர்கிட்ட படிச்சேன். சரியா? இஸ் வெல் டேலண்ட் பர்சன். ரைட்? கேள்வி என்றா கேள்வி. சரியா? கேள்வி என்றா கேள்வி. அப்படிதான் கிளாஸ்ல செஞ்சு கொண்டு போறேன். அவற்ற ஸ்டைல். ரைட்? நீ என்ன செய்யணும்டா கேள்வி மேக்சிமம் ட்ரை பண்ணும். மேக்சிமம் ட்ரை பண்ணும். இப்ப பாஸ் நான் எல்லாம் படிக்கிறதுக்கான சிஸ்டங்கள்லாம் சொன்னேன். இப்ப அது சொல்லலாம். ரைட்? நீங்களாம் காமனா வந்திருக்கீங்க. ரைட்? இப்ப வடிவா படி. ஒன்றே விடாத 3 பாடத்தையும் சமாந்தரமா படி. ஒன்று கூட ஒன்று குறைய அப்படி படிக்காத, சமாந்தரமா பரவலா படி. மேக்ஸ் கஷ்டம் இல்ல. இயலுமானவரை திருவோணத்தை மெயினா வச்சு படி. சரியா? திருவோணத்தை விடாத. சரி? 23 பாஸ்ட் பேப்பர் திருவோணம் ஈஸி. பாத்தீங்கன்னா செஞ்சவனுக்கு பேப்பர் ஈஸி. மற்றது நான் சும்மா நினைச்சிருக்கிறேன் ஒரு டெய்லி ஒரு சும்மா டெய்லி அண்ட் இல்ல கன்ஃபார்ம் ஆகல. சும்மா ஒரு 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 ஸ்ட்ரக்சர் ஒரு என்ன ஒரு டிக்னாமெட்ரி எஸ்சியை போட்டுட்டு செய்வோம், பாஸ் பேப்பர் எஸ்சியை செய்வோம் யோசிச்சிருக்கிறேன். நாட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனா எனக்கு தேவை இருக்கிற எல்லாரும் பயன்பெறணும். பட் இல்லாதவன் எல்லாம் ஓடி பயன்பெறவன் மட்டும் இரு. இல்லாட்டி வேணாம். இவன் இருந்துக்கிறா நெக்கட்டு இருந்து செய்வான். அதுக்கு உண்மையா நான் சொன்னபடி 83 பேர் 25 பட்ஜெட்ல இருக்கிறீங்களா? அதுக்கு அது 24க்கும் லிங்க் அனுப்பினா அதுவும் ஒன்று ஜாயின் பண்ணல. 83ல வந்திருக்கிறது எத்தனை? 83 அங்கால 75 மொத்தமா கூட்டிப்பார். அதுல வந்திருக்கிறது எத்தனை? 16 தான் வந்திருக்கு. அவ்வளவுக்கே முக்கியம். அவ்வளவு 14க்கு தான் முக்கியம் தேவையா? முக்கியம் 16ஐயும் வச்சு படிப்பிச்சா காணும் தானே. என்ன? ரைட்? ஓகே. சரிடா எழுதிட்டியா? ஓமண்ணா அடுத்த கேள்வி
லிமிட் x tends to 0 ஆக x squared plus minus x squared plus 1 minus cos x அதன் கீழ் x tan x. சரி, இவரை என்ன செய்யலாம்? Okay. Right. இவரை என்ன செய்யலாம்? கேள்விக்கு யாரையும் கூப்பிடுவோமா? Okay. விதுர்ஷிகா கதைப்பமே. விதுர்ஷிகா கதைக்க மாட்டீங்க நீங்க. கிளாஸ் இது காமன் என்ன கதைச்சா பாவமே அபிஸ்டு ரைட். ஓகே, யாருண்டா சதுர்ஷிகா கதைப்பமே. சதுர்ஷிகா யாரு கேள்வி ட்ரை பண்ண போறது? ட்ரை பண்ணேன் அடி வெள்ளான் நின்று ட்ரை பண்ணணும். நான் ட்ரை பண்றேன். மாதுளம் கை வைத்திட்டேன். ரைட். யாரு ரெண்டு பேர் வைத்திருக்கிறாங்க. ஒன்று மாதுளனும் சசிகுமார். ரைட், வெரி குட். ரைட், ஓகே. லிமிட் சரி சொல்லணும். என்ன செய்யலாம்? ஒன்று செய்ய கொசெக்ஸ் என்ன அரைக்கோணத்தில் எழுதிட்டு எக்ஸ் வர்க்கம் சரி 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 ஓகே 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 சரி, ஐடியா ஓகே, நாங்க படிச்சிட்டோம். ரைட். அடே கண்ணா பூத்திப்ப, நான் சொன்னேன் வாயால சொல்லதான் எனக்கு. ஒண்டையும் கொசையும் ஒண்டையும் கொசையும் கண்டா என்ன செய்யணும்? ஒண்ட கட் பண்ணக்கூடிய மாதிரி கொச அஜக்கோணத்துல இருக்கும். சரியோ? உடைப்பமா? ஓ உடைப்ப எக்ஸ் வர்க்கம். அடே வடிவா காணி, வடிவா காணிக்குமா? சரி, வடிவா காணி. மாறன் தண்ணி குடிச்சிட்டு வர, வெயிட் பண்ணு. ரைட், ஓகே. இப்ப அரைக்கோணத்தோட இருக்கும். சரி, அதுக்கு முதல் உனக்கு என்ன தெரியணும்? அரைக்கோண வாய்ப்பாடு. ரைட், அதுக்கு முதல் என்ன செய்யணும்? அரைக்கோண வாய்ப்பாடு தெரியும். cos 2θ அரைக்கோணத்துல 3 விதமா உடைக்கலாம். 3 விதமா. ஒன்று சார்பா உடைக்கலாம். மற்றது என்ன செய்யலாம்? கொஸ் வர்க்கம் சைன் வர்க்கம். என்னடா சொல்லு. கொஸ் வர்க்கம் சைன் வர்க்கம். cos வர்க்கம் θ. ஓகே, cos வர்க்கம் θ மைனஸ் sin வர்க்கம் θ. ஓகே, அடுத்தது ஒன்று சார்பா. 1 minus 2 சசிகுமார் சொல்லுங்க. சசிகுமார் கையெழுத்துறாங்க. 1 minus 2 sin வர்க்கம் x. Okay, very good. 1 minus 2 sin square theta. Okay. அடுத்தது ஜசோன் சொல்லுவோம். ஜசோன் ஜசோன் 2 cos அது சொல்லுங்க. 2 cos வர்க்கம் theta minus 1. இவ்வளவுதான்டா டேய், இவ்வளவுதான். சரி, இங்க காணி அரைக்கோணத்தோட சரியா? ஓகே, இது என்ன 1 plus 1 என்ன 1 தேவை?
-1 தேவை. ஆனா கொசுக்கு முன்னால் என்ன இருக்கிற மைனஸ் இருக்கிற அவைகளுக்கு என்ன தேவை +1 தேவை. சிலருக்கு விளங்கு என்னடா சொல்றா எனக்கு ஒன்றுமே விளங்கியது. இந்த காணி ஒண்டையும் கொசையும் கண்டா ஒண்டை கட் பண்ணக்கூடிய மாதிரி கொசை ரெக்கோணத்துல போடுவோம். +1 இருக்குது, என்ன தேவை -1 தேவை. ஆனா இவருக்கு முன்னால் என்ன இருக்கிறார் மைனஸ் இருக்கிறார். என்ன தேவை +1 தேவையடா. +1 போடும் கவனி போடுவார். +1 மைனஸ் ஒரு பிராக்கெட். நான் எப்பயும் சொல்றது பிராக்கெட் போடும். cos x அரக்கோணம் கிடைக்க போறோம். +1 சார்பா 1 - 2 sin squared x/2 அரக்கோணம். அதன் கீழ் x tan x. tan x இருக்கட்டும், அது இருக்கட்டும், பாவம் தானே, இருக்கட்டும், சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும். லிமிட் x tends to பூஜ்ஜியமாக பிராக்கெட்டை நீக்கிறேன். x வர்க்கம் +1 -1 மைனஸ் இன்டு மைனஸ் +2 sin வர்க்கம் x/2 +1 -1 ஓடிடும் ஓடு x tan x என்று வரும். சரி சரியோ? ஓகே, இந்த கவனி லிமிட் x tends to பூஜ்ஜியமாக. சரி மாதிரம் சொல்லு, நீ ப்ரோசீட் பண்ணி அடுத்தது என்ன செய்யலாம்? x² + 2 sin squared x/2 அதன் கீழ் x tan x. சரி, எனக்கு tan x ல இருக்கு, என்ன செய்யும் சொல்லு ஐடியா டக்குண்டு ஐடியா டக்குன்னு போட்டு டக்குன்னு ஓடிடும். tan x சொல்லு. sin x cos x என்று போடுங்க. அதே x ஏன் நான் அந்த வாய்ப்பாடு பாவிக்கலாம் போல. கொஸ்டங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஓடிடுவார் அங்கா. சைனண்டா வாய்ப்பாடு பாவிக்க. சில என்ன டேன்ல இருந்தா என்ன பிரச்சனை தான். ஏன் பூஜ்ஜியம் இல்லை. அவர் என்ன செய்யலாம், சைனுக்கு கொசுக்கு மாற்று. சைனண்டா வாய்ப்பாடு பாவிக்கலாம், கொஸ்டண்டா பிரச்சனை இல்ல, ஓடி அடிச்சு அங்கால போடலாம். ஏன் கொஸ் பூஜ்ஜியம் உண்டு. லிமிட் x tends to பூஜ்ஜியமாக x வர்க்கம் சக 2 sin வர்க்கம் x/2 அதன் கீழ் x sin x அதன் கீழ் cos x. கீழே இருக்கிற cos x மேல போயிடும். அடே sin x இன் கீழ் cos x கீழே இருக்கிறது மேல போயிடும். போனது விளங்கிச்சுதா? ஓ, மிச்சம் தொடரணும்டா நீ ஒரு எழுதும் டக்குன்னு எழுதிக்கும். மிச்சம் தொடர வேண்டுமென்றால் கீழே நான் அங்கால அழிச்சிட்டு எழுதுவோம். டக்குன்னு எழுதிக்கும். ரெண்டுக்கும் பொது இல்ல. எதுடா cos x வந்து ரெண்டுக்கும் பொதுவா இல்ல வரும். ஓ, எக்ஸாம் ட்ரை பண்ணி படி. சோறாது ஹார்ட் ஒர்க் எப்பயும் எவன் கையிலடா. ஹார்ட் ஒர்க் விக்ட்ரி மஸ்டரா, விக்ட்ரி நிச்சயம் எப்பயுமா கடின உழைப்பு. tan x/x 1 தானே? விளங்கி என்னண்டு tan x இன் கீழே x ண்டா அதுக்கும் 1 தானே இது ஆன்சர் இல்லையா? இல்ல sin x இன் கீழ் x தான் வரும். tan x ல நாங்கள் இல்ல லிமிட் இல்ல. ஓகே ஓகே. கிளாஸ் அப்படி இருந்தாண்டு கிளாஸ் முடிய போட்டு விடுவோம். ரைட், புதுசா வந்தாக்கள் பழைய ஆக்கள் ஏற்கனவே போட்டுட்டாங்க. படிக்கிறாக்கள் புது ஆக்கள் இதுக்கா போட்டு விட்டா இல்ல 076977373
ஆனா நீ 10 மணிக்கு பிறகு ஃப்ரீயா டெய்லி அந்த கிளாஸஸ் போடலாம் ஃப்ரீ என்ன ஒரு ஜூம் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு கேள்வியை முடிச்சுட்டு ஓடிடும் ஃப்ரீயா செய்வாமா உனக்கு நீங்க நித்ரோன்ற பிள்ளைகளே நான் மறந்து போயிட்டேன் ரைட் நித்திர முக்கியமே ஓ மேல முக்கியம் நித்ரோட 10 மணிக்கு சின்ன பிள்ளைகள் இல்லோ மெட்டாக்கள் என்ன போரா இருக்குது போரா இருக்குது ஓகே ஓகே இல்ல 10 களையும் செய்து போடும் பத்துக்களையும் செய்வோம் 10 களையும் செய்வோம் இன்னைக்கு 5 களி தான் செய்வோம் so I am so tired right எனக்கு தொடர்ந்து கிளாஸ் இப்படியே நிக்கிறேன் ரைட் so tired இன்னைக்கு 5 களி தான் செய்வேன் அதுக்கு செய்வோம் எங்க டைம் டேபிள் கேட்டீங்கன்னா நீயே வாங்கி விடுவாய் கேட்காத அப்படி இது கேட்போம் ரைட் நாங்க இப்பதானே முடிச்சாங்க இப்ப நாங்கள் பெரிய பெரிய கிளாஸஸ் இல்லை தானே இப்ப பர்சனல் கிளாஸஸ் செய்யறேன் நான் கணக்கு அப்ப சோ பர்சனல் கிளாஸ் செய்வோம் அப்ப சரியான ஒரு கிளாஸ் முடிச்சு வந்து இப்ப கிளாஸஸ் முடிச்சு ஆன்லைன்ல முடிச்சுட்டு இருந்து உனக்கு அப்படி செய்யணும் எனக்கு எக்ஸாம் வச்சு செஞ்சுட்டு ஒரு 5 களி செஞ்சுட்டு நிப்பாட்டம் வந்து வந்தேன் ரைட் செய்வோம் மேக்ஸிமம் ரைட் படி அதான் சொல்றேன் மெட்ட டிஸ்கஷனும் இருக்கு அந்த மெட்ட பேப்பர் டிஸ்கஷன் அதையும் செய்யும் எல்லாம் ரெடியா இருக்கிறோம் அடுத்த எக்ஸாம் ரெடி எல்லாம் பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க ஆனா எல்லாம் பெருசா செய்யறீங்க இல்ல லிமிட் ரேங்க் பண்ணுவேன் திருத்தி ரேங்க் பண்ணுவேன் சரியா டைம் தேவை ரேங்க் பண்ணுவேன் சரி தொடர்ந்து சுருக்குமா ஒரு அழிக்கிறேன் சரி ஓகே சுருக்குமா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பூஜ்ஜியமாக எக்ஸ் வர்க்கம் சம 2 சைன் வர்க்கம் எக்ஸ் பை 2 அதன் கீழ் எக்ஸ் சைன் எக்ஸ் சரியா பிள்ளைகள் ஓகே இஞ்ச கவனியா ஓகே இன்று cos x நான் சொன்னான் cos x பிரச்சனையோட cos x பிரச்சனை இல்ல cos x பிரச்சனை இல்லாட்டி என்ன செய்யலாம் அவரை தனியா வச்சு லிமிட் எடுத்து விடணும்னு சொன்னான் ஓகே தனியா வச்சு லிமிட் எடுத்து விட லிமிட் x tends to பூஜ்ஜியமாக என்ன செய்யறேன் cos x க்கு லிமிட் எடுத்து விடுறேன் சரியோ சுருக்கம் சரியோ ஓகே cos 0 1 அப்படியே போய்க்கலாம் 1 தான் சரி அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் கண்ணால வடிவா கணித கண்களால கொண்டுக்கிறோம் ஓகே ஓகே அப்படி செய்யலாம் ஓகே அப்படி இல்லாட்டி என்ன தனித்தனியா sin x 2 sin x அதுதான் நான் செய்யலாம் அதான் எல்லாருக்கும் பொதுவா எல்லாருக்கும் ஓகே இப்ப நான் லிமிட்ல கொஞ்சம் திட்டம் படிச்சேன் என்ன பின்னங்கள் பிரித்தல்கள் பெருக்கல்கள் கூட்டல்கள் கழித்தல்கள் வந்தால் தனித்தனி லிமிட் எடுக்கலாம் தானே உங்களுக்கு அடிப்படை தானே தெரியும் ஓ வளர்ந்தான் அப்ப என்ன செய்யறேன்டா பின்னம் பிரித்தலா இருக்குது தனித்தனியா லிமிட் எடுக்கிறேன் சரி ஃபர்ஸ்ட் லிமிட் எடுக்கு லிமிட் x tends to பூஜ்ஜியமாக x வர்க்கம் சக 2 sin வர்க்கம் x by 2 அதன் கீழ் லிமிட்
x tends to பூஜ்ஜியமாக x sin x என்று போடுறேன். சரியோ? அவ்வளவுதான் இருக்குது. நிஜ கவனியா நான் ஒன்று சொல்றேன். நிஜ கவனி ஸ்ட்ரக் ஆகுதா? இது ஸ்ட்ரக் ஆகினதா கதையன்? ஓகே, இப்போ ஓகே தானே? ஓகே, ரைட். கவனி என்ன செய்யலாம்? வடிவா சொல்ல, வடிவா கவனியா, வடிவா லிசன் பண்ணு. 2 விதமா செய்யலாம். அப்படின்னு செஞ்சு அப்படி ஒரே ஐடியா தான், 2 விதமா நீ யோசிக்கலாம். கவனியா, இந்த எக்ஸ் இப்ப இதுக்கு கீழே இருந்த எக்ஸ் தானே அப்படியே கீழே வந்திருக்குது. அடே, இந்த முழுவதின் கீழே இருந்த எக்ஸ் தானே அப்படியே கீழே வந்திருக்குது. ஓமா இல்லையா? கதை ஓமா இல்லையா? அடே, இதுக்கு கீழே இருந்த எக்ஸ் தானேடா கீழே வந்து பெருக்கி இருக்குது. அப்ப அந்த எக்ஸ் என்ன செய்யறேன்னா மேலேயே கொண்டு போறேன். அந்த எக்ஸ் என்ன செய்யறேன்? மேலேயே கொண்டு போறேன். கொண்டு போட்டேனோ? கொண்டு போட்டேன். ஓகே, கொஞ்ச நேரம் நெட்வொர்க் ஸ்ட்ரகிள் ஆகி வரலாம். ஓகே தானே? வீடியோ கிளியர் தானேடா? ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள். ரைட், அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள். ஓகே தானே? கிளியர் இல்லையா? இப்போ ஓகே பிள்ளைகள்? ஓகே. என்ன செஞ்சனா, இங்க இருந்த எக்ஸ மேல கொண்டு போய், அது ஓகே தானே? ஓகே. சரி, எங்க தேற்றம் என்ன சொல்லுது? sin தீட்டாவின் கீழ் தீட்டா வரும். இங்க sin x இருக்குது. கீழே யார் வரணும்? இங்க sin x இருக்குது. கீழே யார் வரணும்? x வரணும். x போட்டுட்டு போட்ட x இல்லாமலாக்க ஒரு x ஆல பெருக்கிட்டேன். அடே, இங்க பெருக்கிறவரை மேல கொண்டு போகலாமோ? கொண்டு போகலாம். இல்லாட்டில் இப்படி யோசிக்கலாம். இல்லாட்டில் அடே, நீ இங்க கீழே x ஆல பிரிச்ச நீ கீழே x ஆல பிரிச்சால் மேலையும் என்ன செய்யணும்? x ஆல பிரிக்கணும். அது இங்க ஏற்கனவே x இருக்கு, இன்னும் x ஆல பெருக்கிறேன். பெருக்கிறேன். விலங்கிலையோ திருப்பி சொல்றேன். இங்க இருந்த x மேல கொண்டு போனால் அது ஓகே. sin தீட்டாவின் கீழ் தீட்டா வரும். அப்ப sin x இருக்குது, கீழே x வரணும். போட்டுட்டேன். அந்த போட்ட x இல்லாமல் ஆக்க ஒரு x ஆல பெருக்கிட்டேன். இங்க பெருக்கமா இருந்தா இவத்துக்கு என்ன செய்யலாம்? மேல கொண்டு போய் பெருக்கலாம். அது ஈஸி, உனக்கு விளங்கிடும். ஓகே, அப்படி வச்சு sin தீட்டாவின் கீழ் தீட்டா டென்ஸ் டு 0 ஆக ஒன்று. அவன் கீழே அப்படி இல்லாம லிமிட் x tends to 0 கீழையும் x வர்க்கம். அடே, முழுவதின் கீழண்டு இருந்தா என்ன செய்யற? நாங்கள் தனித்தனியே பிரிக்கிற. நாங்கள் என்ன தனித்தனியே பிரிப்போமா? இவருக்கு கீழே பிரிக்கிறேன் x வர்க்கத்தை, அதே மாதிரி இவருக்கு கீழே பிரிக்கிறேன். சேம் டைம் as well as கூட்டலா இருக்குது, தனித்தனியா லிமிட் எடுத்து ஒரே ஸ்டெப்ல செய்யறேன். இதான் பாயுதல் என்று சொல்றது. பாயத்தான் வேணும். சில நேரம் சின்ன பிள்ளை மாதிரி எழுதி கொண்டிக்கலானே, பாயத்தான் வேணும். விரும்புறவன் அப்படி எழுதி காட்டு. இப்படி ஒரு ஸ்டெப் பாயலாம். அந்த இப்படி இந்த பிரதியிட்டு காட்டுறதுல அப்படி பாயக்கூடாது. இப்ப என்ன செய்யறேன்னா, தனியா பிரிச்சு அப்படி அதுகள் பாயலாம். இப்ப இப்படி எக்ஸனை பெருக்கி காட்டும், அதுகள் பாயலாம். சரியா? ஓகே, நீ உனக்கு எழுதி காட்டுற. எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் வர்க்கம் 2 sin வர்க்கம் x/2 கீழ் x வர்க்கம். கூட்டலா இருக்குது, தனித்தனியா லிமிட் எடுக்கிறேன். லிமிட் x வர்க்கத்தின் கீழ் x வர்க்கம் லிமிட் x tends to 0 ஆக 1.
மாறிலி முன்னுக்கு வரும் லிமிட் அதே உண்டுதான் சக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பூஜ்ஜியமாக 2 மாறிலி அது முன்னுக்கு வரும் sin வர்க்கம் x/2 இன் கீழ் x வர்க்கம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 ஆக உண்டு அது உண்டுதான் மாறிலி இருந்தா அது மாறிலி தான் வரும் சரியா ஓகே சக 2 கீழே பேர் இங்க பேர் தெரியும் நினைக்கிறேன் sin தீட்டா இன் கீழ் தீட்டா அடே தீட்டா வரணும்டா x/2 இங்கே இருக்குது இங்கேயும் என்ன வரணும் x/2 வரும் x/2 போட்டுட்டேன் ஆனா அதுக்கு என்ன இருக்குது ஒரு வர்க்கம் இருக்கு சிலதுக்கு விளங்கல என்ன போடுறீங்க ஒன்றுமே விளங்கல எனக்கு என்ன போடுறீங்க ஒன்றுமே விளங்கல அடே x/2 கிடக்குது இங்கேயும் என்ன செய்யணும் x/2 வர்க்கம் வரும் உங்களுக்கு x/2 வரணும் இல்லை அப்ப x/2 போட்டுட்டேன் ஒரு 2 எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன் அதுக்கு மேல வர்க்கம் இருக்கு எக்ஸ்ட்ரா எத்தனைய போட்ட நீ 4 போட்டுட்டான் போட்ட 4 இல்லாமல் ஆக்க ஒரு நாளால் என்ன செய்யணும் பெருக்க வேண்டும் ஒரு நாளால் என்ன செய்யணும் பெருக்க வேண்டும் சரியோ அந்த நாள் வழியால வரும் அதனால என்ன செய்யணும் மாறி இல்ல வெளியால வந்துடும் அப்ப 1 சக 2/4 லிமிட் sin வர்க்கம் x/2 இன் கீழ் x/2 முழுவதுண்ட வர்க்கம் போட்டது விளங்கிட்டா இல்லாட்டி விளங்கலையா சொல்லு சொல்லேண்டா ஓகே அடே மேலையும் வர்க்கம் இருக்குது கீழையும் வர்க்கம் இருக்குது அப்ப லிமிட்டுக்கும் சேர்த்து அந்த வர்க்கத்தை போடலாம் என்று சொல்லி இருக்கிறார் இதை 2ஆல சுருக்கலாம் 2 ஒரு தரம் இங்க 2 தரம் 1 சக 1/2 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆக sin x/2 இன் கீழ் x/2 முழுவதுக்கும் வர்க்கம் இருக்குது sin தீட்டா இன் கீழ் தீட்டா யாரு பூச்சதுக்கு போகணும் தீட்டா பூச்சதுக்கு போகணும் 1 சக 3/2 ഇവിടെ 3/2 வந்தது விளங்கிட்டோடா கிளாஸ் வந்தாக்கள் இருக்கா கிளாஸ் எப்படி இருந்தா போட்டிருக்கோம் ரைட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி படி எனவே இன்ஜினியரிங் போகணும் எழுதிக்கொள் ஐ வாண்ட் டு என்டர் the university or faculty of engineering right விட்டுறாத படி காலம் கிடக்குது ரைட் 24 வச்சுக்கும் சொன்னான் 200 நாள் கிடக்குது 200 நாள் கிடக்குது இப்ப வந்து எத்தனை நாள் வந்து நிக்குது 100 நாள் வந்து நிக்குது 100 நாள் கிட்டத்தட்ட வேற போகுது ரைட் டெய்லி டாஸ்க் வந்தனா அது படிக்க ஒரு தடவை என்ன புரியல ரைட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி படி ரைட் ஓகே பாஸ் பேப்பருக்குள்ள போ 2000 ஆண்டுல இருந்து 2023 ஆண்டு மட்டும் மேக்ஸிமம் பாஸ் பேப்பர் வச்சு வேற ஒன்றையும் செய்யாது மாடல் பேப்பர் எல்லாம் பேந்து வா சரியோ பாஸ் பேப்பர் வாங்கி ஈஸியா மார்க்ஸ் இருக்கக்கூடிய நான் ஃபைனல் பேப்பருக்கு எடுக்கிறது முதலாவது பியூர் எடுத்தா நான் முதலாவது செய்யறேன்னா வகையீட்டின் பிரயோகம் 2வது தொகை நான் முதலாவதே நுண்கணிதத்தை தான் எடுக்கிறேன் எனக்கு விருப்பம் முதலாவது வகையீட்டின் பிரயோகம் 2வது தொகையீடு மூன்றாவது நான் எடுக்கிறது சிக்கலன் தாயம் 4வது நான் எடுக்கிறது திரிகோண கணிதம் 5வது நான் எடுக்கிறது இருபடி சமன்பாடு மீதி தேற்றம் சரியா அப்ளை 2 எடுத்தா முதலாவது எனக்கு விருப்பம் இது
நியூட்டன் இயக்க விதி வட்ட இயக்கம். 2வது நான் எடுக்கிறது மூட்டியகோட் சட்டப்படல். 3வது நான் எடுக்கிறது புவியீர்ப்பு மையம். 4வது காவிகள் ஒருதள விசை. 5வது எளிமை இயக்கம் எடுத்து முடியும். மிச்ச கேள்வி நான் மேக்சிமம் எவ்வளவு கேள்வியும் நான் இருந்து பிராக்டிஸ் பண்ணினேன். அதான் நான் டக்குன்னு போய் எடுத்தேன். சும்மா இந்த ஆகல ஹைக். இப்ப நான் என்ன சொல்றேன், உனக்கு ஒன்றுதான் சொல்றேன், வடிவா கேட்டுக்கொள். ஹை குவாலிட்டியான ரேஞ்சில யோசிக்காது. அவ்வளோத்தையும் சொல்றேன், அவ்வளோத்தையும் தான் சொல்றேன். அவன் அப்படி செய்யறானா, நானும் அப்படி செய்யறேன். அப்படி யோசிக்கல. உண்ட இது என்னவோ அதுக்கேற்ற மாதிரி செய். அவன் எவ்வளவு படிச்சுட்டானா, நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன் அப்படி வேணாம். இயன்றளவு நீ இப்ப என்ன படிச்சிருக்கிறாய், என்ன போகுது, அதுக்கேற்ற மாதிரி பாஸ் பேப்பரை செய். பேருந்து சிலபஸ் பிடிக்க போனது இன்னும் ஒன்றுக்கு பண்ணிக்காது. அடே நான் உனக்கு எடுத்து காட்டி கொண்டுதான் இருக்கிறேன். கிளாஸ் என்னோட வராங்க கிளாஸ் எடுத்து இன்னும் வந்த இப்படி போ. இப்ப நீ ஒரு பி ரேஞ்ச எதிர்பார்க்கிறேன்னு நான் சொல்றது செய். இவ்வளவு ஆழமும் இருக்கிற 100 ஆழமும் நீ 2000 ஆண்டு 2023 ஆண்டு திருப்பி இந்த களியை செய். நீ மேபிய போவ. இந்த நுண்கணத்தில் இருக்கிற வகையத்தின் பிரியம் தொகையீடு ஃபுல்லா செய்யிருந்து அதோட திரிகோணத்தை செய், தொடர்களை செய், எரிய தாயத்தை செய், இது கொஞ்சம் அந்த அவலத்தையும் செய், திருப்பி செய். மற்றது என்னத்தை செய்ய சொல்றேன், ஏற்பாடுல கணித தொகுப்பறிவு, மட்டு சமநிலை, ஈஸியானது இருக்கு, லிமிட், ஈருறுப்பு விரிவு எல்லாத்தையும் இது அதில் எடுத்து செய். நடுவில் செஞ்சு கொண்டு எங்கேயோ போயிடுவேன். நல்ல பி எடுப்பேன், நல்ல பி விளங்குதா? மேக்சிமம் ட்ரை பண்ணி படி. ரைட், காலத்தை வேஸ்ட் ஆகாது. மேக்சிமம் இங்க வந்தா கொஞ்சம் படிப்புக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணி போடுற மாதிரி இது. ரைட், ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். வரும் பேந்து அழும். ரைட், வரும் பேந்து அழும். ரைட், ஓகே. சொல்றது விளங்குமான்னு நினைக்கிறேன்னு. விளங்குது, அமைதியா இருக்கிற இந்த கதையல். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி என்னடா? ரைட், இந்த கேள்வியா? லிமிட் x tends to infinity ஆக 2x plus 3 into 3x minus 4 அதன் கீழ் 5x plus 6 6x minus 7 7x minus 8. இதா இந்த கேள்வியா? ரைட், இந்த கேள்விக்கு நான் நல்லா கூப்பிட போறேன். அபி கதை பரவாயில்ல, ஒன்று ட்ரை பண்ணணும், பிரச்சனை இல்லை. சரியா? நீ ஒரு ட்ரை பண்ணு. என்ன செய்யலாம் சொல்லு. ட்ரை பண்ணுவாங்க, பாப்போம் என்ன செய்யலாம். அஃப்ரி எம் அஃப்ரி, நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ண சரி, என்ன ஐடியா யோசிச்சு சொல்லு. ஐடியா ஐடியா என்ன போட்டு நீ சொல்லேன் கேப்பாம். சரியா? ஐடியா வரல. ஐடியா இப்படி வந்தா என்ன செய்யறோம் நாங்கள்? வளமே என்ன செய்யறாங்க? சதுஷிகா, வெரி குட். ரைட் ரைட், சொல்லுங்க நீங்க.
அண்ணா இதுல வந்து எக்ஸ்ட்ரா வெளியே எடுக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்ப 2 சக 3 அப்படி வரும். ரைட் ரைட் எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரா வெளியே எடுத்துட்டு அப்ப எக்ஸ்ட்ரா கீழே வெட்டிட்டு அப்படியும் போகணும். ரைட், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ரைட் சதோஷிகா, ஓகே. நான் கிளாஸ்ல தான் கலைக்கிறேன், இங்கேயும் கழிச்சிட்டீங்க. ரைட், அடுத்தது இன்னும் ஒரு கை வச்சுனேன், சொல்லுங்க. இன்னும் யார் கை சொல்லேன், கையை உயர்த்து. சரி மாதுளன், சரி மாதுளன், நீ என்ன பிரக்கெட் நீக்கி செஞ்சீங்க? உயர்ந்த படியால மேலேங்களையும் பிரிச்சுட்டு இது இது ஓகே ஓகே, இது இது ஓகே ஓகே. அது நார்மலாக செய்ய மாட்டேன், நான் நார்மலா இதால செய்யறேன்னா நீ செஞ்சா சரி. ரைட், ஓகே ஓகே, சரியா? ஓகே மாலன், ஓகே சரிடா. நான் என்ன செய்யறேன்டா, வளமையா நாங்கள் செய்யறது எல்லாரும் இதுக்கு எக்ஸ தூக்கினீங்கள். நாங்கள் வளமை என்ன செய்யறோம், நாங்கள் இப்படி வந்தா என்ன செய்யறாங்க, பிரக்கெட் நீக்கிறாங்க, பிரக்கெட் நீக்கிறோம். அடே இப்படி வந்தா என்ன செய்யறாங்க, பிரக்கெட் தானே நீக்கிறாங்க, நீக்குவான் நீக்குவோம். சில நீக்கு என்ன செய்ய போறீங்க, இப்படியே காண போறேன். 2x ஆல் இவரை பெருக்கினால் 6x வர்க்கம். இவரால் அவரை பெருக்கினால் 4 8x. இவரால் இவரை பெருக்கினா 3 9x சக 9x. இவரால் அவரை பெருக்கினா -12. அதன் கீழ் இவரால் இவரை பெருக்கிட்டு அவரை பெருக்குறேன்னா 30x வர்க்கம் சய 35x சக 36x சய 42. பிரக்கெட் நீக்குவீங்களானே. 7 சய x 7x சய 8. இதை நான் சுருக்குறேன். 9x 8x போனா x போடுறேன், சக x நேர போடுறேன். 36x 35x போனா சக x போடுறேன்னா சரி சுருக்குவோம். லிமிட் x tends to infinity ஆக 6x வர்க்கம் சக x சய 12. பிரக்கெட் நீக்கிறேன். இவரால் இவரை பெருக்கிறேன். 3 21 210 x கணம் சக 7x வர்க்கம் சய எத்தனை வருது, 7 14 4 1 மிச்சம் 28 29 294x வருது. சரியா? இவரால பெருக்கிறேன். சய 3 24 240x வர்க்கம். சரியா? சய 8x சயதர சய சக என்ன செய்யலாம், 2 16 1 மிச்சம் 8 32 ஒன்றும் 33. வளமையா செய்யற மாதிரி செய்யறேன், அப்போது செஞ்சது ஈஸி. நான் வளமையா ஆக்கிற இந்த மாதிரி யோசிக்கணும், அந்த ரீதியை செய்யறேன். லிமிட் x tends to infinity ஆக 6x வர்க்கம் சக x சய 12 கீழ் சுருக்குறேன். x கணம் 210 x கணம். சரியோ? x வர்க்கத்தை சுருக்கினா 240 7 போனா 240 7 போனா எத்தனை வரும், 233 233 x வர்க்கம் சய அவ்வளவு வருதுடா, 294 6 300 302x சக 336. சரி, வந்ததை விளங்கிட்டுதோ. ஓகே சரி. இப்படி இப்படி இருபடி கோவைகள்ல வந்தா, அப்படி கோவைகள்ல வந்தா
என்ன செய்யற நாங்கள் ஐடியா லிமிட்ல என்ன செய்யற நாங்கள் உயரடுக்கு என்ன செய்யற நாங்கள் வழியால தூக்குற நாங்கள் அதை நான் இதுல வச்சு தூக்கி இருப்பேன். நோமலா ஒரு படியன் எப்படி செய்வான் என்ற ரீதியா நான் செஞ்சு காட்டுறேன். என்ன செய்யணும்? உயரடுக்க தூக்கும். அதானே ஐடியா. ஓ தூக்குவான். அதுக்கு முதல் நீ ஒரு கவலத்தையும் முடியுது. இதுக்கு அப்புறம் ஐடியா வேற இல்லையா? ஓகே இதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறேன்டா எக்ஸ் இருக்க எக்ஸ் உயரடுக்க தூக்க போறேன்டா. தூக்கி இருக்கப்பா என்ன? ஓகே லங்கிட்டா ஃப்ரீ. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்டா? இப்படி வார கேள்வி எல்லாம் என்ன செய்யணும்? இப்படி இப்படி கோயில் வந்துட்டுண்டா அடுத்த கட்டம் செய்யலாட்டி எக்ஸ் உயரடுக்க என்ன செய்யணும்? தூக்கி செய்யா. இனி கேள்வி வந்து அப்படித்தான் செய்யும். எக்ஸ் உயரடுக்க என்ன செய்யணும்? தூக்கணும். அழிக்கவா? அழிக்க போறேன். மேக்சிமம் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மேடா ஷேர் பண்ணிக்கொள். எக்ஸாம் முக்கியம். நான் டெய்லி சொல்றதான் ஒரு எக்ஸாம் இருக்கணும், ஒரு தியரி இருக்கணும், செய்யறதுக்கு ஒரு டியூட் இருக்கணும், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் விளங்கி இருக்கணும். ரைட்? இவ்வளவு உண்ட எல்லாத்துலயும் இருந்தா ரெகுலர் ஒர்க் கொண்டு இருந்துட்டா ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்து ஷைன் பண்ணுங்க. ரைட்? ஓகே எல்லாம் இந்த கணித விஞ்ஞான துறைகளால இருந்துதான் எல்லாம் வரலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றாலும் என்ன, டேட்டா சயின்ஸ் என்றாலும் என்ன, ஐடி சம்பந்தமான ஃபீல்ட் என்றாலும் என்ன, எல்லாம் இதுக்குள்ளால இருந்து அது மேத்ஸுக்குள்ளால இருந்து மட்டும். ஈவன் மெரைன் இன்ஜினியரிங் போகணும் என்றாலும் இதுக்குள்ள வேற என்ன போற ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போகணும் இதுக்குள்ள பைலட்டோட போறியா இதுக்குள்ள எல்லாம் இதுக்குள்ள விளங்குதா? ஓகே நல்ல துறை. அதை நீ என்ன செய்யணும்? வடிவா பயன்படுத்திக்கோ. டெய்லி ஒன்று சொல்றேன்னா மேக்சிமம் நீ ஒரு 3C இருந்தால் நான் கணக்கு தியரி கிளாஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். நீ கணக்கன ஒரு யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் அப்ப கணக்கன யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குறா, யூனிவர்சிட்டிஸ் கோர்சஸ் கொடுக்குறாங்க. ரைட்? மெரைன் இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கலாம். ரைட்? 3 எடுத்து முரட்டு போறவனுக்கு மட்டும்தான் மெரைன். ரைட்? ஈவன் நீ மேத்ஸ்ல நல்ல ஸ்கோர் எனக்கு தெரியல சம்திங் அது இங்கே ஓஷன் யூனிவர்சிட்டியில ஃப்ரீயா நீ படிக்கலாம். மேத்ஸ்ல நீ நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று இருப்பான். மெரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம். எவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது, எவ்வளோ இருக்குது, எல்லாம் அந்த மேத்ஸ் ரிசல்ட்ஸ் ஒன்று இருக்குது. வடிவா படி. சரியா? ஒன்றையும் காலத்தை வீணாக்கா தான் நான் சொல்றேன். ரைட்? ஒரு நாளைக்கு சொல்லுவேன் எப்படி படிக்கிறது கொள்றது அப்படி செய். எனக்கு எங்கட கிளாஸ் ஆகல சொல்லிட்டேன், புதுவாக்களுக்கு சொல்லணும் சொல்றேன். ரைட்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக என்ன சொன்னான்? உயரடுக்க தூக்கும். சொல்லுவாப்பா மேல உயரடுக்கு யார் இருக்கிறார்? மாதுளன் மேல உயரடுக்கு யார் இருக்கிறார்? எக்ஸ் வர்க்கம். அப்ப எக்ஸ் வர்க்கத்தை என்ன செய்யணும்? தூக்கும். தூக்கிட்டு இவன்ல இருந்து எக்ஸ் வர்க்க தூக்கினா சாக அடே இவன்ல இருந்து ஒரு எக்ஸ் வர்க்கத்தை தூக்கிட்டேன். ரெண்டா
தூக்கினவர் இல்லாமலாக்க அவரால் பிரிக்கணும். எக்ஸின் கீழ் எக்ஸ் வர்க்கம். அந்த எக்ஸும் இந்த ஒரு இதுல இருக்கிற ஒரு எக்ஸும் போனா என்னட்டு போகும்? 1 இன் கீழ் எக்ஸ். சய 12 இன் கீழ் எக்ஸ் வர்க்கம். இல்லாதவரோட போட்டுட்டேன், அதுக்கு எந்த எடுத்துட்டேன், அவரால் பிரிச்சு வரேன். இன்னைக்கு பேர் பழமையான ஆக்கள் வரையணும். 6x வர்க்கம் பிளஸ் அவரும் ஒரு ஆளும் வெட்டுப்பட எக்ஸ் வருவார். x வர்க்கம் x வர்க்கம் வெட்டுப்பட 12 வருவார். கீழே யார் உயரடுக்கு? கீழே யார் உயரடுக்கு? எக்ஸ் கனம். எக்ஸ் கனம். என்ன லூசன் பாருங்க. ரைட், எக்ஸ் கனம். ரைட், தூக்கிட்டேன். 210 சய ஒரு ஆள் தூக்கியாச்சு. அப்ப 233 இன் கீழ் எக்ஸ். சாரி, 233 இன் கீழ் எக்ஸ். யா, சய 302 இன் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 336 இன் கீழ் எக்ஸ் கனம். சரியோ? தூக்கியாச்சு. இதுல ஒரு வர்க்கம் எக்ஸ் வர்க்கம், இதுல ஒரு வர்க்கம் போனா இதுல ஒரு எக்ஸ் மிஞ்சு. விளங்கிட்டோ? ஓகே, எல்லாம் வழியில விளங்குவான்னு நினைக்கிறேன். அப்படியே எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் கனம் இருந்தது, அது ஒரு வர்க்கம் இதே ஒரு வர்க்கம் போனா எக்ஸ் மிஞ்சு. எனி லிமிட்ட தூக்கி போடுறேன், போட்டு பார்ப்போம். சரியோ? ஓகே, தானத்திங்கள் முடிவிலே போடுறேன். தானத்திங்கள் முடிவிலி 0 இதுல இல்ல, அப்ப 6 வரும். சக தானத்திங்கள் முடிவிலி 0, தானத்திங்கள் முடிவிலி 0, இதுதான் 0 தான். 0 0 0 1. கீழே ஒரு எக்ஸ் இருக்குது. சரியோ? 6 அங்க மிச்சம் இருக்கு. இங்க தானத்திங்கள் முடிவிலி 0, தானத்திங்கள் முடிவிலி 0, தானத்திங்கள் முடிவிலி 0. இவரால் அவரை பெருக்கினா 210x 210x என்று வரும். சரியா? ஓகே, லிமிட்ட போடுறேன். முடிவிலியால ஒரு இதை பெருக்கினா அது முடிவிலி, தானத்திங்கள் முடிவிலி 0. சரியா? ஓகே, விட 0 வரும். லிமிட் போட்டது விளங்கி இருக்குமா நினைக்கிறேன். எக்ஸ் கணத்தை பொதுவெடுத்த நான் பொதுவெடுத்துட்டு மேல எக்ஸ் வர்க்கத்தை பொதுவெடுத்த நான் பொதுவெடுத்தல் இருக்கிறேன். பேருந்து லிமிட்ட போடுறேன். முடிவிலி தானத்திங்கள் முடிவிலி 0 படிச்சிருக்கிறேன். ஒரு முடிவிலியால் ஒரு எண்ணை பெருக்கினா முடிவிலி, முடிவிலி தர முடிவிலி முடிவிலி. ரைட், எல்லாம் படிச்சுட்டேன். தேரா வடிவம் வருவோம்னா 0 0 முடிவிலிங்கள் முடிவிலி முடிவிலி செய்ய முடிவிலி. இந்த 3 தான் தேரா வடிவத்தை தருவீங்க. விளங்கிட்டுதா? வள கன்செப்ட் விளங்கும். சரியோ? ஓகே, சரி, காணும்டா. தேங்க்யூ. ரைட், வேற கேட்க போறியா? விசாரங்களையும் அடுத்த கிளாஸ் பார்ப்போமா? கேட்க போறியா? எல்லாரும் இந்த கிளாஸ் எப்படி இருந்தேன்னு இருக்கா? இந்த போட்டு விட்டீங்கன்னா இல்லை, கட்டாயம் போடு, கட்டாயம் போடு. ரைட், கட்டாயம் போடு. அடுத்த கட்டம் பார்ப்போம். ரைட், என்ன செய்யறேன்டா மேக்சிமம் செய்யறதுக்கு பாக்குறேன். சரி, மேக்சிமம் செய்யறதுக்கு பாக்குறேன். ஒரு கேள்வியா உண்டு அந்த ஐடியாவும் இருக்கா? போட்டு விட்டீங்கன்னா நல்ல, நான் வாசி பண்றேன். டுமாரோ எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கிறா, நான் பார்ப்போம். பண்ணுவேன், மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணுவேன். ரைட், நாளைக்கு இருக்கு, நாளைக்கு போடுவேன். உங்களோட ஐடியாக்களை போடுங்க. ரைட், அது செய்வோம். ரைட், ஓகேடா, தேங்க்யூ. ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ. ரைட், உண்ட இதுல காமெண்ட்ஸ்ல போட்டிருக்கீங்களா, அதுக்கு தேங்க்யூ. சரியா? நாங்க மீட் பண்ணுவோம். சரியா? தேங்க்யூ. பாய், குட் நைட். தேங்க்யூ. பாய்.